பிடி கொழுக்கட்டைங்கிறது நம்மளோட சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் விநாயகருக்கு வீட்டிலேயே கூட வச்சு படைக்கலாம். கோயிலில் கொண்டுட்டு போய் கொடுத்தோம் நீங்கள் அங்கே வர்றவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் எந்த விஷயத்தை உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த விஷயத்தை நினச்சி 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 பிடிச்சு 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 வச்சு ஆவியில் வேக வச்சு விநாயகருக்கு நம்ம படைக்கிறது பிடி கொழுக்கட்டை. எதுக்கு வேணாலும் நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போது உங்கள் குழந்தை கண்டிப்பாக அதை நீங்கள் செய்து வரலாம். வீட்டு மருமகளுக்கு, உங்கள் வீட்டு பெண்ணுக்கு ஒரு கர்ப்பம் தரிக்கணும், ஒரு வீடு வாங்கணும், நோய் விலகணும், A to Z எதுக்குமே இந்த பிடி கொழுக்கட்டை நீங்கள் வைக்கிறதாக வேண்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த வேண்டுதலும் இல்லை, நீங்கள் சும்மாவே சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அந்த பிடி கொழுக்கட்டையை வச்சு நீங்கள் உங்கள் வீட்டு விநாயகர் கூட படைக்கலாம். அவ்வளவு ஒரு உன்னதமான நெய்வேத்தியம் விநாயக பெருமானுக்கு. நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு கூட பூரண கொழுக்கட்டை தான் வைக்கணுங்கிறது இல்லை, கண்டிப்பாக இந்த பிடி கொழுக்கட்டையை நீங்கள் வச்சு படைக்கலாம். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரவாங்க. அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒரு பங்கு பச்சரிசி மாவு நான் டம்ளரில் எடுத்துக்கிறேன். 200 கிராம் மாவுக்கு 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டு இதை சடச்சடன்னு வறுத்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எள்ளு போடுங்க, நம்மளோட கர்மா கரையும். இப்போ பச்சரிசி மாவு நான் வீட்டில் பச்சரிசியை கழுவி 40 நிமிஷம் ஊற வச்சு நிழல் உணத்தில் உணர்த்தி அரைச்சிட்டு வந்த மாவு, பதப்படுத்தின மாவு 1 பங்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் கடை மாவு வேணுனாலும் எடுத்துக்கோங்க. இதை 1 நிமிஷம் இப்படி வறுக்கும்போது அதனுடைய மாய்ச்சர் ஈரத்தன்மை போகணும். அப்போ தான் அதை நம்ம உடைச்சோம்னா உதிராக வரும் கொழுக்கட்டை. இது போல் விட்டோம்னா நல்லா மணலாக கொட்டணும், அதுதான் பதம். பாருங்கள், இது போல் கோலப்பொடி போல் கொட்டணும். இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கிறோம். எந்த கப்பால் நம்ம மாவு எடுத்தோமோ 1/2 கப்பு தேங்காயை நெய்யில் வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ 1/2 பங்கு மாவு எடுத்த கப்புலேயே 1/2 கம்பு தண்ணி, அதாவது 1/2 பங்கு தண்ணி போட்டுக்கிறோம். நான் 1 பங்கு வெல்லம் போடுறேன், நீங்கள் 3/4 பங்கு கூட போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வருது, வடிகட்டிட்டு திரும்ப ஊற்றியிருக்கேன். நல்லா எல்லா பக்கமும் கொதி வரணும். இப்போ சிம் பண்ணிவிட்டு இடது கையால் மாவை கொட்டிக்கிட்டே வலது கையால் கிளாக் வாய்ஸில் சுற்றுங்க. சுற்றி இருக்கிறதையும் அப்படி லைட்டாக எடுத்து விட்டு இப்படியே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா, கிளறிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு கெட்டியான டோவாக வந்துடும். இந்த அளவுக்கு வந்தோடனே வறுத்த எள்ளு ஒரு கிளறிக்கிறோம். தேங்காய் 1/2 பங்கு தேங்காய் போட்டோம், 1/4 பங்கு கூட போடலாம். ஒரு பிஞ்சு சாப்பாட்டு உப்பு போட்டுக்கிட்டோம். இப்போ ஏலக்காய் பொடி 2 பிஞ்சு போட்டுக்கிறோம். இப்போ மாவை கொட்டினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கிளறி இருப்போம். இதை எடுத்து ஆற வச்சுக்கிறோம். ஆறிருச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டு கையில் நல்லா தண்ணியை தொட்டுட்டு அப்படி இழுத்து பிசைஞ்சு விடுறோம். கண்டிப்பாக 1/2 பங்கு மட்டும் தண்ணி போடுங்க. நிறைய தண்ணி போட்டிங்கன்னா வேகாது. ஒரு உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கிறோம். அப்படி கையால் இப்படி பிடிக்கிறோம். ஒவ்வொரு முறை பிடிக்கும் போதும் விநாயக பெருமான்கிட்ட நம்மளோட கோரிக்கையை வச்சுக்கிட்டே பிடிச்சு வைக்கிறோம். நான் இட்லி தட்டில் நெய் தடவி வைக்கிறேன். உங்களுக்கு அந்த ஃப்ளாட்டான தட்டு இருந்தால் கூட வைக்கலாம். கண்டிப்பாக 15 நிமிஷம் ஆகும் ஒரு ஈடு வெந்து வர்றதுக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சு. நீங்கள் அப்படியே மேலே தடவி பார்த்தீங்கன்னா வழுவழுப்பு இருக்கும். இதை அழகாக எடுத்து வச்சிடலாம். நெய்வேத்திய கிண்ணத்துக்கு மாற்றி விநாயக பெருமானுக்கு படைக்கலாம். சாதாரண நாட்களில் குழந்தைகளுக்குமே செய்து தரலாம். நம் அனைவருக்கும் விநாயக பெருமானோட ஆசி இந்நாளில் கிடைக்கும்.